Hi குட்டீஸ், இன்னைக்கு ஈஸி கிராஃப்டில இந்த பேப்பர் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது origami ஷீட்ல பண்ண பால். இது டிசைனர் ஷீட்ல பண்ண பால். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி திரும்ப இன்னொரு ஃபோல்ட். இப்போ இந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபோல்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு கார்னருக்கும் ஒரு ஃபோல்டு. அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இந்த லைனுக்கு நேராக வர்ற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது இந்த பார்ட்டு அந்த லைனுக்கு நேராக வர்ற மாதிரி ஒரு ஃபோல்ட். இப்படி திருப்பினோன்னா இப்போ ரெண்டு ஃபோல்டு நமக்கு வரும். இதை இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோல்டுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு நேராக வர மாதிரி இந்த கார்னரை எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது திரும்ப அன்ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லைனுக்கு நேரா இந்த கார்னரை எடுத்துட்டு வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ள இந்த பார்ட் அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு பென்டகன் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த எண்டில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பால் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி மொத்தம் 12 பீஸ் தேவைப்படும். இப்போ இதுதான் கீழே வர்ற பார்ட். அது அடையாளமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மொத்தம் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பீஸில் இந்த பொசிஷன் அந்த லைன் வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுட்டு இன்னொரு பீஸை இந்த பொசிஷன் இப்படி நேராக இருக்குது, இதை இப்படி திருப்பி ரைட் சைடில் இதை இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு பீஸ் அதை இந்த பக்கம் அந்த லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பொசிஷனில் வர்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பேக் சைடில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த முன்னாடி மட்டும் கொஞ்சமாக ஃபெவிஸ்டிக் இல்லைன்னா கம் அப்ளை பண்ணி இதை நல்லா ஒட்டிட்டோன்னா வெளியே வராமல் இருக்கும். நம்ம எங்கெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணோமோ அது எல்லாத்துலேயுமே முன்னாடி மட்டும் ஒட்டணும், ஃபுல் பார்ட்டையும் ஒட்டக்கூடாது. இதே மாதிரி நாம் செஞ்சு வச்சுருக்கிற 12 பீஸையும் 3 இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 3 செஞ்சதில் 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதை இந்த பொசிஷனில் வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இதை இன்சர்ட் பண்ணணும்.
நம்ம எதை வேணாலும் எந்த பீஸில் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப நிதானமாக இப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு 3 பீஸ் அதை எடுத்துகிட்டு வந்து இதோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஒரு பீஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அதனோட அடுத்தடுத்த இது எதெல்லாம் நியர்பையாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி வருதோ அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடைக்கும். இப்போது அந்த லாஸ்ட்டாக ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அது 3 பீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எடுத்து இதனோட ஜாயின் பண்ணுறேன். சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணாமல் இப்படி கேப் இருக்கும். அதையும் நான் ஃபெவிஸ்டிக் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது விளையாடுறதுக்கு பால் ரெடி. A4 சைஸ் பேப்பரில் 1/4 பார்ட் மட்டும் எடுத்து அதில் செஞ்ச பால் இது. இதே மாதிரி இப்போது இந்த பேப்பரில் ஹாஃப் சைஸ் கட் பண்ணிவிட்டு அதில் செய்யும்போது இந்த குட்டி பால் கிடச்சிருக்கு. இது ஒரு டிசைனர் ஷீட்டில் பண்ண பால். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த பால் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.